கொண்டாப்பா அம்மா கொண்டா. இந்தாங்கம்மா. இதான் மாப்பிள்ளை. இந்தாடா தம்பி, பாதி எடுக்கட்டுமா? கொடுக்க. எண்ணிக்கோ. யாரோட ஜாதகம்? டேய், லக்ஷ்மியோட ஜாதகம்டா. இது இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த ஜாதகம் அந்த கேள்வி கண்ணில் பற்றக்கூடாது. ஏன்னா கேள்வி லேஸ்பட்டால் கிடையாது. நாம சொன்னதை நம்பாம கேள்வி இன்னொரு ஜோசியர் கிட்ட காமிச்சாலும் காமிக்கும். அது நமக்கு தான் பிரச்சனையா மாறும். அப்படி மட்டும் நடந்தது, அப்புறம் ஜோசியக்காரன் லக்ஷ்மி ஜாதகத்துல இருக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருவான். இது இங்க இருக்கிறது நல்லது இல்லடா. சரியா? டேய் பசுபதி, இத கொண்டு போய் காரோட டேஷ்போர்ட்ல வச்சிடு. என்ன? இந்தா, புடி புடி. என்னது இன்னொரு ஜாதகமா இருக்கு? எடு எடு. யாரா இது? பேரும் வேற யாரதோ இருக்கு. இது எப்படி இங்க வந்தது? ஜோசியர் நம்ம ஜாதகத்தை கொடுக்கறப்போ தெரியாம இந்த ஜாதகத்தையும் போட்டோவையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு போல இருக்கு. சரி விடு, இந்தாடா இதையும் டேஷ்போர்ட்ல போடு. வந்து கேட்டா கொடுத்துக்கலாம். சரியா? சரி, கொண்டு போய் வை. சரிங்க பாட்டி, நான் வரேன். லட்சுமி என் பொண்ணு மாதிரி, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். வரேன் பாட்டி. போயிட்டு வரேன். அம்பிகையை போற்றி, ஆதிபராசக்தியை போற்றி, இஷ்ட தேவதையை போற்றி. என்னம்மா இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பெரியத்த வராங்கல்ல, நீங்க அவங்கள வரவேற்க வேண்டாமா? ஆமா, காஞ்சனாத்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லையே. அவங்கள நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஒரு சின்ன வேலை பண்ணா வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அவசரப்பட்டு பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டோமோன்னு நினைச்சேன். ஆனா அவங்க உடனே எல்லாம் ஒத்துக்கலம்மா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வருத்தப்படாதம்மா. அம்மா, காஞ்சனாக்கா வந்துட்டாங்க. எங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஞ்சனா, நீ எங்க வர மாட்டியோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அக்கா, நீ வந்ததை என்னால கூட நம்பவே முடியல. வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என் எண்ணத்தையே மாத்தி ஒருத்தன் இங்க என்ன வர வச்சுட்டான். என்ன சார், ஏழை எடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இங்க வந்திருக்காரு? மேடம், எத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் ஏலம் எடுக்க போறாரு. அதனாலதான் யாரும் வரல. ஏலம் ஆரம்ப தொகை 1 கோடி ரூபாய். 1,30,00,000. 1,40,00,000. 1,80,00,000. 2 கோடி. 2 கோடி ஒரு தரம், 2 கோடி 2 தரம், 2 கோடி 2,25,00,000. 2,75,00,000. 3 கோடி.
3 கோடி ஒரு தரம், 3 கோடி 2 தரம், 3 கோடி 3 தரம். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்காக தான் ஏலம் எடுத்தேன். நீ எதுக்கு எனக்காக இதை எடுக்கணும்? நீங்க என் தாத்தா பாட்டியோட சஷ்டியத்தை பூர்த்திக்க வரணும். நீ? நான் திரு, உங்க அண்ணன் புள்ள. கவிதாத்த உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு ஏலத்துக்கு வருதுன்னு சொன்னாங்க. இதை கிஃப்டா வாங்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்த, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்து அப்படியே என் மனசை மாத்திரலான்னு நினைச்சியோ? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது 25 வருஷமா உள்ள இருக்கிற வைராக்கியம். அத்த, எனக்கு உண்மையா அதை பத்தி எதுவும் தெரியாது. அம்மாவும் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். பின்னால நாம இதை செஞ்சிருக்கலாமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. பாட்டி தாத்தாவுக்காக நீங்க இதை செஞ்சே ஆகணும். அதோட பாட்டி நீங்க வரலன்னு சொன்னதும் தாத்தா கிட்ட எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இருங்க பாருங்க. எனக்கு பெண் குழந்தை பொறுக்கணும்னு வேண்டிக்கிட்டு பிறந்தவங்க காஞ்சனா. அவ பிறந்ததும் என் அம்மாவே எனக்கு மகளா பிறந்ததா நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இத்தனை வருஷமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவ எனக்காக வருவான்னு நம்பினேன். இப்போ வரவே மாட்டான்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. நீங்க வருவீங்கன்னு நான் தாத்தா பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த இன்விடேஷனும் அடிச்சு கொடுத்தேன். சொத்தம். அப்போ இந்த வீட்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆல்ரெடி அந்த பக்கம் போயிடுச்சு. சரிம்மா காஞ்சனா, வா உள்ள போலாம். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. எப்படியோ உன் அத்தைய வர வச்சுட்ட. அவங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அவங்க மனசை மாற்றி வர வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கல. வீடியோவில் பாட்டி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வரேன்னே சொன்னாங்க. சரிம்மா வாங்க, அத்தை வந்துடுவாங்க. திரு வீட்டுக்கு வந்து நீ வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு சொன்னதும் நான் கூட நீ மனசு மாறிட்டேன்னு நினைச்சிட்டேன். நைட்டு நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் கோபம் அப்படியே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதா. காஞ்சனா அக்கா லைன்ல தான் இருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா? அக்கா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பதிலுக்கு நீ அக்கா கேக்குற ஒரு விஷயத்த பண்ணணும். அக்கா போன ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், நீயே சொல்லிடு. இங்க பார், இந்த சஷ்டியத்தை பூர்த்திக்கு கலந்துக்கிறேன். ஆனா நான் வந்துட்டு போற வரைக்கும் அம்பிகா என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. அவன் முகத்தை கூட நான் பார்க்கவே கூடாது. வேணும்னா அவ கோவில எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும். என்ன கவிதா, பதிலே காணோம்? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
இப்படி அக்கா கேட்டுச்சுன்னு இந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா திருவுக்கு. புரிஞ்சுதா? சரி, சொல்ல மாட்டேன். என்னக்கா, ஓகே தானே? அம்மா, காஞ்சனாத்த வந்துருவாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்க என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? திரு, அத்தை வருவாங்கன்னு நீ சொன்னதும் நான் இந்த கோவில் சன்னதியில 108 தடவை இந்த பதிகத்தை படிக்கிறேன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். அதை முடிக்காம பாதியில வரக்கூடாது. தாத்தாக்கும் பாட்டிக்கும் சேர்த்து தான் வேண்டிட்டு இருக்கேன். நீ போ திரு, நான் வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா முடிச்சுட்டு வாங்க. ஹலோ. யா, ஆமா ஆமா. இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நான் தெருவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. என் மகன் கண்ணு என்னையே தேடிக்கிட்டு இருக்கும். கவிதா, நான் போற வரைக்கும் அந்த அம்பிகா என் முன்னாடி வரமாட்டால? என்னக்கா அப்படி கேக்குற? வாய்ப்பே இல்லை. அவ போன்ல சொன்னதை நீயே கேட்டல்ல. அக்கா, அம்பிகா அண்ணிய பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு வாக்கு கொடுத்தா உயிரே போனாலும் மாற மாட்டாங்க. எங்களை நீ நம்பலனாலும் அவங்க கொடுத்த வாக்கு நீ நம்பலாம். காவேரிக்கு உங்ககிட்ட சொன்னது தெரியுமா? தெரியும்க்கா. அத்தை, அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லாரு நல்லாரு. இத்தனை வருஷம் வராதக்காவை வர வச்சுட்ட. சரி அத்தை, மாமா பார்த்து சரி. என்னமோ தெரியல, திரு மேல கோவத்தை காட்டவே முடியல. அக்கா, என்ன இருந்தாலும் ஒரே ரத்தம் தானக்கா. மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. யாரு? இவன் தான் என் பேரன் திரு. ஓ, நீதான் திருவா? எப்படியோ ஏலத்துல உங்க அத்தையே கவுத்துட்ட. பெரிய ஆள் தான் பண்ணி. அக்கா, திருவை இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்க்கா. அவன் தான் எங்க எல்லாரோட ஃபேவரட். படிப்பு முடிச்சிட்டு ஒட்டுமொத்த பிசினஸையும் திருதாங்கா பாத்துக்கிறான். நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவியா? திடுதுப்புன்னு சம்பந்தம் பேசிட்டேன்னு சொல்ற. மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்காம எப்படி கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? இதெல்லாம் நீ உண்மையா சொல்றியான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க, படிச்ச பையன் பெரிய இடம்னா வரதட்சணை அது இதுன்னு நிறைய கேட்பாங்களே. இவ வேற, உன்னை யாராவது எதாவது கேட்டாங்களா? வாயை மூட்டு சும்மாற. நீங்க கேக்குறதுலாம் நியாயம்தான். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. பையனோட ஜாதகத்துக்கு பொண்ணு பொருத்தமா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்பன்னா எப்போ பொருத்தம் பாக்குறது? இவ்வளவு நேரம் நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அத்தை? ஜோசியர்கிட்ட போறப்பவே லக்ஷ்மியோட ஜாதகத்தை நாங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். அதத்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சோம். அவங்களும் பையனோட ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்ததுக்கு 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டாரா? மாப்பிள்ள பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு. அதனால கல்யாணத்துக்கு மட்டும்தான் லீவ் போட முடியுமா? அப்பதான் இங்க வருவாரு. ஏன் அத்தை, இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னமோ நாகராஜ் வந்து அவர் பையனுக்கு நம்ம லக்ஷ்மியை கேட்டதுக்காகவே நாங்க சொல்றோங்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த போட்டோவும் ஜாதகமும் கார்ல தானா முளைச்சி வருமா? நீங்களே பாருங்க. இதான் மாப்பிள்ளை. இதான் மாப்பிள்ளை.
ஒரு கனவை உன்னை தேடி சீக்கிரம் வருவான். அத்த கோவம்லாம் போயிடுச்சு இல்ல? அப்படியே தான் இருக்க. ஆ சரி, உன்னை பத்தி இவ்வளோ நாளா எனக்கு தெரியாம போச்சு. யாருமே என்கிட்ட சொல்லல அத்த. அதை விடுங்க, இப்போதான் நீங்க எங்க கூட வந்து சேர்ந்துட்டீங்கல்ல, இனி அது தேவையே இல்லை. அத்த, உங்களுக்கு வேற கோவம் இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் தீர்த்து வச்சிடுறேன். ஆமா அத்த, நீங்க இன்னும் அம்மாவை பார்க்கல? இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். அம்பிகா, மாமா எங்க என்னமோ படிக்கிட்டு இருக்க? மாமா, மூச்சு திணறல் வர மாதிரி இருந்தது, அதான் இன்ஹேலர் எடுக்கலான்னு காருக்கு வந்தேன். உனக்கு தான் பொய் சொல்ல வராதேமா. காஞ்சனா அவ முன்னாடி உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதானே? இல்ல மாமா, அது வந்து எனக்கு எல்லாம் தெரியுமா. காஞ்சனாவும் கவிதாவும் பேசினதை நான் கேட்டேன். மாமா, காஞ்சனா வந்ததுல அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நிமிஷம் நமக்கு அதுதான் முக்கியம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாதுமா. காஞ்சனா இப்படி ஒரு பாவத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவே போய் கேட்கிறேன். மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. அத்தை, இதுக்கு மேல எல்லா விவரத்தையும் வீட்ல போய் பேசிக்கலாம். நம்ம லக்ஷ்மி யோகக்காரிதான், இல்லனா இப்படி ஒரு வரன் அமையுமா? அத்தை, இதுக்கு மேல எல்லா விவரத்தையும் வீட்ல போய் பேசிக்கலாம். நம்ம லக்ஷ்மி யோகக்காரிதான், இல்லனா இப்படி ஒரு வரன் அமையுமா? சத்தியமான வார்த்தைக்கா, நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வரன் நம்மளை தேடி வருமா? சொல்லுங்க. நீங்க 1000 சொல்லுங்க, மாப்பிள்ளையோட வீட்டை பார்க்காம எப்படி சம்மந்தத்தை முடிவு பண்றது? ஏ கிழவி, உனக்கு லட்சுமி மேல எவ்வளவு அக்கறை இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு அக்கறை இருக்கு, சரியா? சும்மாவே லட்சுமியை தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? மாப்பிள்ளை வீட்டை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தாச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பொம்பளை பல விஷயத்துல எதையும் ஆறாமற யோசிச்சு தான் பார்க்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? தாய நல்லூர் அம்மா மோகனவல்லி சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்துட்டா உனக்கு புண்ணியமா போகும். கிழவிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அம்பிகா, இங்க பாருமா, நீ என்ன சொன்னாலும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. நான் இப்பவே உள்ள போக தான் போறேன். அவங்க முகத்துக்கு நேரா கேள்வி கேட்க தான் போறேன். நீ என் கூட வா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் எப்படிமா என்னால பேசாம இருக்க முடியும்? இப்ப நீங்க போய் கஞ்சனா கிட்ட கேட்டா அது ஒரு பெரிய பிரச்சனையில முடியும் மாமா. சஷ்டியப்த பூர்த்தி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லம்மா. இந்த வயசான காலத்துல ஆயுள் விருத்திக்காக இந்த பூஜையை பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஃபங்க்ஷனை இந்த வீட்டு மருமகன்ற முறையில நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும்.